உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த தொகுதியில் மக்களவை நேரடியாக சந்தித்து நன்றி தெரிவித்தார். டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், ஏற்கனவே திமுக ஆட்சியில் 500 கடைகள் மூடப்பட்டது குறித்து எந்த ஒரு ஊடகங்களும் வெளிக்கொணராத நிலையில் தற்போது அமைந்துள்ள அரசு மூடியுள்ள மதுபான கடைகளின் விவரங்களை குறித்து அதிக அளவில் செய்திகளை வெளியிடுவதாக கூறியுள்ளார். அமைச்சர் விரிவாக்கமே இப்பதான் முடிவடையில, இப்பதான் அமைச்சர்களுக்கு ஒரு இலாக்கா ஒழிக்கப்பட்டது. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த ஒரு வார காலமாக சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன, அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்மொழிந்து வருகின்றார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆக ஒரு வார காலம் இப்பொழுது ஆகியிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். இந்த அரசு எப்படி செல்கிறது என்பது, மக்களுக்கான திட்டங்களை எப்படி கொண்டு சேர்க்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். புதுவை பேரம் நடக்குன்ற ஒரு வார்த்தையை தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்சியில் எதிர்கட்சியும் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுக கூட்டணி விவகாரம் ஒன்றா சேர்ந்து தொடர்ச்சியாகவே அதோட குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்க, இப்போ அதிமுக என்ற ஒரு இயக்கம் இரண்டாக பிளவுபட்டு ஒரு அணி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை அங்கே பார்த்தோம். அதில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் இது குறித்த கருத்துக்களை முன்மொழிந்திருக்கின்றார்கள். நீங்களும் அதை பார்த்தீங்க, பொதுமக்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த அரசு எப்படி செல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுக்கான அவங்க என்னென்னா, எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞர் மிக தெளிவாக அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உரையாற்றுகின்ற பொழுது, அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதெல்லாம் பட்டியலிட்டு இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றீர்கள். ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க, செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்கள் ஏற்கனவே இப்பொழுதுதான் ஏதோ புதிதாக டாஸ்மாக் கடைகளை குறைக்கப்பட்டதைப் போல, இந்த அரசு அமைந்தவுடன் இந்த கடைகளை குறைத்ததைப் போல ஒரு தோட்டத்தை உருவாக்குவதை நான் முழுமையாக அந்த ஒரு வார காலம் பார்த்தேன். தயவு செஞ்சு உள்ளதை உள்ளபடி தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. குறிப்பாக கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழகத் தலைவர்கள் உத்தரவிட்டு 500 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் குறைச்சோம். அதற்கு முன்பாக அதிமுக அரசுலேயும் டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டன. ஏதோ இப்பொழுதுதான் புதிதாக இந்த அரசு அமைந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் பூட்டப்பட்டதைப் போல சில செய்திகள், சில சமூக வலைத்தளங்கள், சில ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கும் பொழுது பார்க்கும்போது ஒரு பொறுப்புணர்வோடு, ஒரு கடமை உணர்வோடு கடந்த காலங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, இப்பொழுது என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியாக போடும்போது அதையும் சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா புதிதாக இப்பொழுது மட்டும்தான் அந்த கடைகள் போடப்பட்டதைப் போல, மற்ற காலங்களில் இல்லாததைப் போல, இப்பொழுது ஏதோ பூரண முழு மதுவிலக்கை கொண்டு வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றன. காலப்போக்கில் தெரியும். அதுதான், அதனால தான் நாங்களும் சொன்னோம், இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது. அதை பொறுத்து இருந்து